நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவர் என்னை விட ஒரு 3-4 வயசு பெரியவர். ஆனா, லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காரு. ஓனா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமா சம்பாதிக்கிறாரு. என்ன ஒண்ணுன்னா, அவருக்கு ரொம்பவே இளமை வயதிலேயே திருமணம் ஆயிடுச்சு. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வீட்ல அப்பா, அம்மாவும் இருக்காங்க. அவங்களுடைய மனைவியும் இருக்காங்க. குழந்தைகளும் இருக்காங்க. என்னன்னா, இவருக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா, இவர் தான் தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு நாள் அவங்களுடைய ஒய்ஃபோட பயங்கர பிரச்சனை. அத பத்தி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு போகவே புடிக்கலடா. எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு. நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் நானு. எனக்காக அவன் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நான் போய் வீட்ல போய் சும்மா வந்து உட்கார முடியுமா? உட்கார்ந்தா என்ன ஆகுறது? என்னை நம்பி எவ்வளவு பிஸ்னஸஸ் இருக்கு. என்னை நம்பி எவ்வளவு ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. நான் வந்து அதுக்கு டைம் கொடுக்கலன்னா இதெல்லாம் பாதிக்கப்படும் இல்லையா? அப்போ நான் வந்து பொறுப்புள்ள ஒரு நபராக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய பிரச்சனையை வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து அங்கே பிஸ்னஸ்க்காக அவ்வளோ யோசிக்கிறீங்க. பட் நான் உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சமாச்சு நேரம் கொடுக்கணும்ல. ஏன்னா அவங்களுக்கும் உங்களோட அன்பு தேவை இல்லையா? இந்த ஒரு உலகத்தில் அன்பு என்பது எல்லாருக்குமே பொதுவானது தானே. ஸோ அப்போ அந்த அன்பு அவங்களுக்கும் வேணும் இல்லையா? அப்போ அவங்களும் அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. உங்களுடைய பணம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைஃப்பை கொடுத்துருக்கு தான். நான் இல்லைன்னு சொல்லலை, அது முக்கியம்தான். ஏன்னா இந்த ஒரு உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நம்ம அறிவாற்றல் கடவுள் கொடுத்துருக்காரு. அதை கொடையாக பயன்படுத்தி கொண்டு நம்ம நல்லா உழைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிறோம், மற்றவங்கள முடிஞ்சளவுக்கு நம்ம உதவி செஞ்சு நம்ம பார்த்துக்கிறோம். இது நல்லது தானே அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு பேசினேன். அப்போ முக்கியமாக நான் சொன்னது என்னன்னா, உங்களோட குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கண்ணே. அவங்களும் பாவம் இல்லையா? அவங்களும் உங்களுக்காக தானே அவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி, கரெக்டு தான்டா, நானும் ரொம்ப பணம்னு ஓடிட்டேன். இவ்வளோ ஓடி என்ன பிரயோஜனம்? எனக்கு வந்து என் குழந்தைங்களோட இது சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அப்பா அம்மாவோட முக்கியமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா, முன்னாடி நான் அப்பா அம்மாவோட நிறைய பேசுவேன், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போலாம் சாப்பிட்டேன்னு கூட நான் கேட்குற மாட்டேறேன்டா, அது எனக்கே தெரியுதுடா. பட் நான் இதுக்கப்புறம் நான் வந்து சண்டே ஒரு நாளாச்சும் நான் வந்து வீட்டில் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கான டைமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவருக்கு இந்த ஒரு உலகம் சார்ந்த வெற்றி என்பது கிடைச்சது. ஆனால் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த வெறுமை எதை காட்டுச்சு அப்படின்னா, அன்பு அங்கே குறைவாக இருந்தது. அங்கே அன்பு இல்லாத காரணத்தினால அவரால் ஒரு முழுமையை அடைய முடியலை.